Now we will see chemical properties of lead. Chemical properties na என்னென்ன மீடியம் அதை அஃபெக்ட் பண்ணும் அதை மட்டும் எடுத்து எழுதிப்பாங்க. எல்லா இப்போ பேசஸ்லாம் கூட இல்லை. இப்போ ஏர், H2O, ஆசிட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மீடியா வித் விச் இட் இஸ் எக்ஸ்போஸ்ட். லெட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், லெட் ஒரு இடத்துல வச்சிங்கனால ஏரோட கான்டாக்ட் இருக்கும். லெட்டை வாஷ் பண்ண வாட்டர் இஸ் யூஸ்ட் as ஃபார் வாஷிங் பர்பஸ். லெட் காம்பனன்ட்ஸை வாஷ் பண்ணுறச்சு வாட்டர் யூஸ் ஆகும், ஆசிட்ஸ் யூஸ் ஆகும் அதோட இண்டஸ்ட்ரியில். ஸோ அதோட ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். இப்போ ஏரில் வந்து ஜென்ரலி இன் ஏர் லெட் இஸ் unaffected if it is pure, but atmospheric air contains trace levels of carbon dioxide and moisture. Atmospheric airல மாய்ஸ்சரும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு லெட்டோட சேர்ந்து லெட் கார்பனேட்டா மாறிடும். மாய்ஸ்சர் வந்து லெட்டோட சேர்ந்து லெட் ஹைட்ராக்சைடா மாறும். So there is a thin layer of these materials. So when lead is exposed to air containing the carbon dioxide or moisture in cases, it is covered with a thin layer of lead carbonate and lead hydroxide, and the thin layer acts as the protecting medium for the further not affected by lead. So lead is initially slightly affected to get it covered with these layers. Afterwards these layers act as the barrier. So in the layer on the barrier varum, adukapra lead will not be affected by air. That is இது வந்து normal method la. If what happens when lead is heated in air, so air la vச்சு heat பண்ணோம்னா two types of oxides வரும். lead oxide, litharge, ரெண்டு white lead red lead னு சொல்லுவோம். So white lead lead oxide, red lead வந்து litharge. அது வந்து different oxides of lead on heating under different temperature la varum. lead oxide ங்கிறது PbO, Pb3O4 ங்கிறது another oxide. This with respect to the action of air on lead. அடுத்தது what happens when lead is exposed to water? Water la initially not affected, but if the water contains dissolved oxygen, this component இது ரெண்டுக்கும் பேரு moist air னு பேரு. H2O ங்கிறது moisture or water, O2 ங்கிறது air. இது ரெண்டும் சேர்த்து moist air. Moist airல வந்துனா it is insoluble lead is converted to soluble lead hydroxide. Insoluble lead is converted to soluble lead hydroxide. இந்த lead hydroxide ங்கிறது ஒரு poisonous material. So lead pipes should not be used for water, carrying water. So domestic pipes எல்லாம் should not be made of lead. இண்டஸ்ட்ரியில நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல lead pipes வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணி குடிக்க மாட்டோம், அது வந்து சர்க்குலேஷனுக்கு மட்டும்தான் வரும். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல lead pipes இருக்கலாம், ஆனால் வீடுகளுக்கு வந்து lead pipe இருக்க கூடாது. ஏன்னா lead pipe இருந்ததுன்னா lead reacts with water to form lead hydroxide, which is a poisonous. So in the equation as well as the phenomenon is called Plumbo solvency. That is insoluble lead is converted to soluble lead hydroxide. அதுக்கு பேரு Plumbo solvency. Next, the action of acids. Generally, dilute acids do not affect lead. Dilute acids do not affect lead. இப்போ acids வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சுக்குவாங்க. Effect of acidsல dilute acid, concentrated acid. Hot acid, cold acid. அப்போ hot acidனா என்ன, ஆசிடையும் போட்டு ஹீட்டும் பண்றது. cold acidனா வெறும் ஆசிடை மட்டும் எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஆசிடை வந்து பாட்டில் வச்சிருந்தோம்னா ஜென்ரலாக அது டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும், ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியாக தான் இருக்கும், அதனால அதுக்கு பேர் கோல்டு ஆசிட். இப்போ ஆசிடையும் போட்டு இன்னொரு தடவை ஹீட்டும் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் ஹாட் ஆசிட். ஸோ ஜென்ரலாக டைலூட் கோல்டு ஆசிட்ஸ் டூ நாட் ஹாவ் எனி ஆக்ஷன் ஆன் தி லெட். ஆனால் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ல இது ரெண்டும் அஃபெக்ட் ஆகும். இஃப் லெட் இஸ் ஹீட்டட் வித் சல்ஃபரிக் ஆசிட், லெட் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும், லெட் சல்ஃபேட் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன லெட் சல்ஃபேட் வாட்டரில் டிசால்வ் ஆகிடும், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ ஒரு பப்ளிங் மாதிரி தெரியும். லெட் சல்ஃபரிக் கேஸில் போட்டால் ஒரு பப்ளிங் மாதிரி தெரியும். கடைசியில் ஒரு சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் லெட் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் அண்ட் பப்ளிங் ஆஃப் SO2 we observe. அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் HCl. இப்போ ஆக்ஷன் ஆஃப் HClல மறுபடியும் எக்ஸஸ் HCl இது வாங்குறது பார்க்கணும். தட் இஸ் டு பி noted whether it is excess HCl or this normal HCl. Hot HCl initially it forms lead chloride.
lead chloride and hydrogen. Hydrogen evolves from the system. அப்புறம் இந்த excess HCl போட்டிங்கன்னா form ஆன lead chloride undergoes a this is called a reversible reaction. Reversible reaction reaction will take place on either side. ரெண்டு பக்கமும் நடக்கும். இந்த காம்பவுண்டுக்கு பேரு chloroplumbic acid. So chloro see plumbic na lead, chloroplumbic acid. The chloroplumbic acid naale H2 இருக்கும், sulfuric acid H2SO4, hydrochloric acid HCl. So acid chloroplumbic acid. ஆனா இந்த ரியாக்ஷன் வந்து reversible. Chloroplumbic acid ஃபார்ம் ஆனது ஸ்டேபிளா இருக்காது, மறுபடி it will be reconverted to lead chloride and HCl. இந்த equilibrium போயிட்டே இருக்கும். This is the effect of HCl, hot concentrated HCl on lead, hot sulfuric acid, concentrated sulfuric acid on lead. Dilute acids do not have any action on lead. So these are the properties, chemical properties with respect to lead. Now we will see the aspects of uses of lead. Uses of lead. So generally lead is used as the because of the conducting nature. We have seen that it is not a good conductor of electricity or heat. அதனால it is used as telephonic wires, telegraph wires. Lead pipes use ஆகும். ஜெனரலா ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம். lead pipes யூஸ் ஆகும். டொமஸ்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். So lead pipes can be used in industry. அடுத்து telegraph wires, அது டெலிஃபோன் wires, அந்த காம்போனன்ட் அதெல்லாம். அப்புறம் third important, lead is used as a bullet material in gun. Bullet material in powdered lead. So lead வந்து it can be cut. அப்படின்னா cut lead provides sharp surface. Cut lead provides sharp surface. So the sharp edge becomes like a bullet. அது வந்து it can pierce through the organ, so that it is used in bullets. மூணாவது it is used. அடுத்தது fourth important point, lead acid batteries or lead acid accumulators. Lead acid batteries, accumulators are the ones which accumulate electricity. Nothing but battery which accumulate electricity or battery. Lead acid battery are the fourth. எல்லாத்தையும் used in the, so and lead chambers or chambers na container material. Lead chambers are used in the manufacture of sulfuric acid. Manufacture of sulfuric acid. ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக அப்படி சொல்கிறோம்னா, சல்ஃபூரிக் ஆசிட் மேனுஃபேக்சர் ஆனோடனே சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆனோன்னு ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கோம். அந்த கண்டெய்னரை வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் டு பி நோட்டட். ஏன்னா சல்ஃபூரிக் ஆசிட்டுக்கு இன்னொரு நேம் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். Sulfuric acid is called king of chemicals. அப்போ it will dissolve any chemical, any metal. அப்போ lead form, இப்போ zinc கொண்டு போய் வச்சோம்னா zinc formed means zinc sulfate it will be formed. ஆனால் sulfuric, so இப்போ zinc container வச்சு sulfuric acid போட்டோம்னா zinc will be converted to zinc sulfate. அப்போ sulfuric acid இருக்கும், zinc sulfate இருக்கும். அதனால that is to not to be used. இப்போ lead chambers are used in the manufacture of sulfuric acid. அடுத்தது alloys. Alloys are the mixtures of different metals. Mixtures of different metals. இதுல lead tin alloy is used as the solder metal. Solder metal பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. solder gun, soldering gun. ஒரு ரெண்டு ஒயர் வச்சிருப்பாங்க, ஒரு ஹேண்டில் ஒன்று இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங்ல I squared R heat, I squared R. If a current is high amount of current is passed through a resistor of resistance or heating effect is I squared R joules. This I squared R joules heat is sufficient to solder metal. அதனால அது சோல்டர் பண்ணும். சோல்டர்லாம் அல்லாய்ஸ்ல யூஸ் ஆகும். கடைசியா ஏற்கனவே பார்த்த மாதிரி important organometallic compound of lead, tetraethyl lead. Organometallic compound of lead. So these are in tetraethyl lead na ethyl ku formula C2H5. Tetra means 4. So tetraethyl lead is used as the additive in the petrol to prevent knocking. So petrol engine la petrol la start பண்ணும்போது undesirable sound ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கு பேர் knocking பேர். இந்த knocking இருந்ததுன்னா petrol engine
ஸ்பாயில் ஆகிடும். இந்த நாக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி பெட்ரோலில் எப்போதுமே லெட் ஆட் பண்ணிடுவாங்க. ஆனால் லெட் பைப்ஸ் ஆர் லெட் ஹைட்ராக்சைடு இஸ் பாய்சனஸ்னு பார்த்தோம். லெட் காம்பனன்ட்ஸ் ஆர் டாக்ஸிக். ஸோ லெட் காம்பனன்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ஆர் டாக்ஸிக் as well as poisonous. அதனால லெட் அடிஷன் இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போல்லாம் பேசும்போது அன்லெட்டட் பெட்ரோல்னு பேசுகிறோம். ஏன்னு சொன்னால் பெட்ரோலில் லெட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லெட் ஆட் பண்ண பெட்ரோல் வந்து நாக்கிங்க்கு ப்ரிவென்ட் பண்ணிடும். ஆனால் ஹவு இட் எஸ்கேப்ஸ் லெட் இன்னொரு எத்திலீன் புரோமைட் we will see later. அதோடு சேர்ந்து லெட் புரோமைடாக மாறிடும். லெட் புரோமைடு இஸ் evolved as a gas. And the lead bromide is also a toxic. It is released to atmosphere. So carbon monoxide emission. இப்போ ஒரு ஆட்டோமொபைல் ஏதாவது வண்டி போச்சுன்னா நம்ம பின்னாடியே வண்டியில் போனோம்னா நம்ம ஸ்டார்ட் நெத்தியில் இவ்வளோ பட்டையாக பேண்ட் பார்க்கலாம் கார்பன். ஸோ கார்பன் மோனாக்சைடு எமிஷன், இது லெட் எமிஷன். இட் அஃபெக்ட்ஸ் வெஜிடேஷன். அதனால இருக்கிற மரம்லாம் பட்டு போகும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அன்லெட்டட் பெட்ரோல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கிரீன் கலர் கொடுத்துருப்பான் பெட்ரோல் பங்கில். சாதாரணமாக அன்லெட்டட் பெட்ரோல். ஸோ lead compound is used as the anti-knock agent. So these are the important applications of lead: pipes, telegraph wires, bullet materials, lead acid battery, chambers for manufacture of sulfuric acid, alloys, solder such as solder metal and tetraethyl lead. These are some important applications of lead. இப்போ நம்ம properties uses lead எல்லாம் பார்த்தோம். ஒரு சம் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த சம்மை பார்த்துட்டு நம்ம we will move to nitrogen family. சம் என்ன சொல்லுதுன்னா a compound A, species A generally. A species A, it lies in the 14th group. It lies in the 14th group and second period of the periodic table அப்படின்னு போட்டுருக்கு. அடுத்தது A reacts with HCl. A reacts with HCl to form B, which is an acid னு கொடுத்துருக்கு. A reacts with HCl to form. ஸோ உங்கள் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருவாங்க. எப்போதுமே இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் இந்த மாதிரி தான் வரும். ரியாக்ஷன்ஸ் இப்போ சில சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு யூ ஐடென்டிஃபை ஏபிசி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். இப்போ இன்ஆர்கானிக்லேயும் அந்த மாதிரி வந்திருக்கு. பாப். ஸோ அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா A gives rise to C. C is used as automobile anti-knock. Automobile anti-knock material அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இது க்ளூ கிராஸ்வேர்டு மாதிரி தான். க்ளூ கொடுத்துட்டு ஐடென்டிஃபை ஏபிசிடின்னு கொடுப்பாங்க. மெட்டீரியல் A lies in the 14th group of and the second period of the periodic table. A reacts with HCl to give rise to B, which is an acid. A under certain conditions give rise to C. Later it gives rise to C, which is used in the automobile anti-knock. Identify ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து P block elements. So 13 to 18 வரைக்கும் P block elements. 13, 14, 15, 16, 17, 18 எல்லாமே P block elements. So P block elementsனா boron, carbon, nitrogen, oxygen, fluorine and neon அப்படின்னு பார்த்தோம். 30. So இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 14th group carbon second period. ஸோ இது முதல்ல ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பீரியட். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இது ஃபர்ஸ்ட் பீரியட். லித்தியத்தில் இது வந்து செகண்ட் பீரியட். 14th குரூப்னா கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், டின், லெட் இது வந்து 14th குரூப். ஸோ 14th குரூப் கொடுத்துருக்கு. A reacts with HCl. A reacts with HCl to form B. இப்போ A reacts with HCl to give rise to B, which is an acid னு கொடுத்துருக்கு. அதுக்குள்ள இதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே lead reacting with HCl to form chloroplumbic acid அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். அது ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்துருந்தது. அது காமன் ஈக்குவேஷன் இந்த மாதிரி.
So that is to be noted. Lead reacts with 4 moles of HCl to form chloroplumbic acid. Chloroplumbic acid is nothing but an acid. இது ஸோ இப்போ பிங்கிறது குளோரோப்ளம்பிக் ஆசிட், ஏங்கிறது லெட் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும். அதே ஏ இங்கே எல்லாம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஏ லெட் யூஸ் ரேஸ் டு சி which is used in automobile anti-knock னு போட்டிருக்கு. ரிவர்ஸில் தான் பார்க்கணும். ஆட்டோமொபைல் ஆன்டி-நாக் மெட்டீரியல் இஸ் டெட்ராஎத்தில் லெட். அதாவது லெட் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் எத்தில் ஹாலைட்ஸ் அது உங்களுக்கு கிடையாது. அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் பார்ப்போம். இட் ஃபார்ம்ஸ் டெட்ராஎத்தில் லெட். ஸோ டெட்ராஎத்தில் லெட் டெல்னா அப்ரிவியேஷன் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆக்ட்ரியன். ஸோ இதில் இந்த காம்பவுண்டில் சிங்கிறது டெட்ராஎத்தில் லெட். இப்போ ஆன்சர் ஐடென்டிஃபை ஏபிசின்னு கொடுத்துருக்கு, அதனால தனித்தனியாக எடுத்து எழுதிடும். ஏ இஸ் லெட், பி இஸ் H2PbCl4 that is chloroplumbic acid, C is tetraethyl lead that is to be noted. So இது இந்த மாதிரி problem solving aspects, அதோட reactionsையும் salient usesையும் கொடுப்பாங்க. ரிவர்ஸ்ல நம்ம பார்ப்போம். This is to be noted. So this with respect to the lead